காலை ஆராதனைக்கும் வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே என்னத்தை பேச சித்தமாயிருக்கிறாரோ அதை நாம் ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலே பேசுவாராக என்று நான் ஜெபிக்கிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாம் நேரடியாக தேவ செய்திக்குள்ளே நாம் கடந்து செல்லுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் 19வது வசனம். ரெவலேஷன்ஸ் சாப்டர் 3 and verse 19. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. அப்படியே கண்களை மூடி நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இதை கொண்டு நீர் எங்களோடு நீர் பேசுவீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமாய் எதை பேச சித்தமாயிருக்கிறீரோ அதை பேசுவீராக. இதை பிட்டு எங்கள் ஒவ்வொருவரையும் போஷிப்பீராக. இது எங்களுக்கு திருப்திப்படுத்தும்படியாய் இருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்திப்படுத்துவீராக. அப்படியே நாமம் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனந்திரும்பு. As many as I love, I rebuke and chasten. Therefore be zealous and repent. இந்த வசனத்தின் முதல் பகுதி என்னை கவர்ந்தது. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். As many as I love, I rebuke and chasten. இந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டுச்சு அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் லவோதேக்கியா சபையினுடைய தூதனுக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள் இவைகள். இந்த லவோதேக்கியா சபை எப்படிப்பட்ட ஒரு சபை அப்படின்னா, இது அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்த ஒரு சபை. தேவன் சொல்லுகிறார், நீ அனலும் இல்லை, நீ குளிரும் இல்லை, உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு சபையாய் இந்த சபை இருந்தது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே, தேவனை விட்டு பின்தங்கி பின்வாங்கி போய் இருந்த ஒரு நிலையில் கூட தேவன் அந்த சபைக்கு தன்னுடைய ஆலோசனையை தந்து அவர்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு, அவர்களையும் தேவன் நேசித்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சிட்சிக்கிறேன், ஏன்னா நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் வரணும். இந்த சபைக்கு அப்போ என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த சபைக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவைப்பட்டு இருந்துச்சு. இந்த சபை தேவனை விட்டு தூரமாக பின்வாங்கி போன நிலைமையில், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான நிலைமையில், வாந்தி பண்ணி போடத்தக்க நிலைமையில் இருக்கும்போது இந்த சபைக்கு தேவைப்பட்டது ஒரு மனம் திரும்புதல். இந்த சபையில் நீங்கள் இதுக்கு அடுத்த வசனத்தை, 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் இப்படி சொல்லுகிறது, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். வாசல் படியில் நின்று அப்போ இந்த சபையில் யாருக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா, அந்த தேவனுக்கே இடம் இல்லாமல் போனதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த சபையில் ஒரு மனம் திரும்புதல் தேவைப்பட்டுச்சு. இந்த சபைக்கு தேவன் தேவைப்பட்டவராய் இருக்கிறார். அதான் இந்த 20ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறோம், behold I stand at the door and knock. கதவு வாசல் படியில் நின்று தட்டி கொண்டு இருக்கிற ஒரு நிலைமையை இந்த சபையில் நான் பார்க்கணும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் தான் தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தேவனுடைய சித்தத்திலிருந்து, அவருடைய வார்த்தையிலிருந்து, அவருடைய வழியிலிருந்து வழி விலகி போன இந்த சபைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உங்களை நேசிக்கிறேன், ஆதலால் நான் உங்களை சிட்சிக்கிறேன். எதுக்கு அந்த சிட்சையை கொண்டாடுறாருன்னா, மீண்டும் அந்த சபை ஒரு அனலான நிலைமைக்கு திரும்பும்படியாக, மீண்டும் அந்த சபையில் தேவன் அங்கீகரிக்கப்பட்டு உலாவும்படியாக, மீண்டும் அந்த சபைக்குள்ளே தேவன் அனுமதிக்கப்பட்டு
அவர் அவர்களோடு உறவாடும்படியாக அவர் இந்த இடத்துல சிட்சையை அனுபவிக்கிறார். சாஸ்டைஸ்மெண்ட். காட் allows chastisement. சிட்சையை தேவன் அனுமதிக்கிறார். எதுக்கு? மீண்டும் அந்த சபை மனம் திரும்பி தேவனை அனுமதிக்கும்படியாக. அப்போ இந்த சிட்சை சாஸ்டைஸ்மெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு டிக்ஷனரி மீனிங் இப்படியாக சொல்லுகிறது, அது ஒரு கடுமையான ஒரு தண்டனை, அது கடுமையான ஒரு விமர்சனம், கடுமையான ஒரு கண்டிப்பு. இது 3 விதமும் அதில் இருக்குது. இட்ஸ் அ ஹார்ஷ் பனிஷ்மெண்ட், சிவியர் பனிஷ்மெண்ட், சிவியர் கிரிட்டிசிசம் ஆர் அ ஸ்டர்ன் ரெப்யூக். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்னா, மீண்டும் இந்த சபைக்குள்ளே அந்த ஒழுக்கத்தை கொண்டு வரும்படியாக, மீண்டும் அவர்களுடைய நடையிலே ஒரு திருத்தத்தை உண்டாக்கும்படியாக தேவன் இதை செய்கிறார். இட் இஸ் டு கரெக்ட் தேர் பிஹேவியர். ஹல்லேலூயா. அதுதான் இந்த சிட்சை, சாஸ்டைஸ்மெண்ட் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த சிட்சை தேவன் அனுமதிக்கும் போது, நம்ம ஏற்கனவே இந்த சபையை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை சிட்சிக்கிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ. அப்போ இந்த சிட்சை யாருக்கு வரும் அப்படின்னா, தேவனாலே நேசிக்கப்படுகிறவர்களுக்கு வருகிற ஒன்று தான் சிட்சை. இந்த சிட்சை குறித்து 3 காரியத்தை நான் ஒரு குறிப்பாக எழுதி வச்சுருக்கேன். இந்த சிட்சை அதனால் எதிலிருந்து இது துவங்குகிறது, இதனுடைய ஆரம்பம் என்ன, இதனுடைய தோற்றம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த சிட்சை தேவனுடைய அன்பிலிருந்து தோன்றுகிறது. தி சாஸ்டைஸ்மெண்ட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் காட்ஸ் லவ். சாஸ்டைஸ்மெண்ட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் காட்ஸ் லவ். அது தேவனுடைய அன்பிலிருந்து தோன்றுகிற ஒன்றாய் நமக்கு வேதம் விளக்குகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிட்சை என்ன பண்ணுதுன்னா, அது காரியங்களை சீர்படுத்துகிறது, மறுசீர்படுத்துகிறது, காரியங்களை சீர்படுத்துகிறது. இட் செட்ஸ் இன் ஆர்டர், காரியங்களை சீர்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இந்த சிட்சை கடைசியாக இதெல்லாம் ஏன் செய்யுது அப்படின்னா, அது நம்மை பரிசுத்தத்துக்குள்ளே, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியாக இது எல்லாவற்றையும் செய்கிறது. சாஸ்டைஸ்மெண்ட் ஆர்கெஸ்ட்ரேட்ஸ் இன் ஹோலினஸ். நம்மை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும்படியாக அது நம்மை நடத்துகிறது. அப்போ சிட்சை நம்ம யாருக்கு வருதுன்னு பார்த்தோம். இது எப்படிப்பட்ட சிட்சை வருதுன்னு நம்ம பார்த்தோம். தேவனை விட்டு வழி விலகும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத போது, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதை நாம் செய்யாமல் இருக்கும்போது, அப்போ தேவன் என்ன பண்ணுகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் சிட்சையை அனுமதிக்கிறார். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு காட்லி சாஸ்டைஸ்மெண்ட், தெய்வீக சிட்சை. காட்லி சாஸ்டைஸ்மெண்ட், தெய்வீக சிட்சை. அப்போ சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது எப்படி இருக்கும்? சிட்சைனா இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா, ஒருவேளை சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஒரு விதமான சமாதானமற்ற ஒரு நிலையாய் அது காணப்படலாம். ஒரு விதமான சரீர ரீதியான வியாதிகளாய் அது இருக்கலாம். ஒருவேளை சில நேரங்களிலே நாம் முன்னேற முடியாமல் அதே இடத்திலே மாட்டிக்கொண்டு தவிக்கிற ஒரு நிலைமையாய் இருக்கலாம். சில வேளைகளில் நமக்கு வந்து சேர வேண்டியவைகள் நமக்கு வந்து சேராதபடிக்கு அதை வேறொருவர் பறித்து கொண்டு போகிற சில சூழ்நிலைகள் ஏற்படலாம். சில வேளைகளில் நமக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கைகளில் வந்து சேராமல் அது தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது போல இருக்கலாம். இப்படி பல காரியங்கள் தேவன் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி, அந்தந்த காரியங்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்குள்ளே சிட்சைகளை அனுப்புகிறதை, சிட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சிட்சை எப்படிப்பட்டது என்பதை குறித்து இன்ற நாளில் சுருக்கமாய் சில காரியங்களை உங்கள் மத்தியில் பேசும்படியாக நான் விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் முழு செய்தி எபிரேயர் 12வது அதிகாரத்துக்கு உங்கள் வேதங்களை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 அதில் 4வது வசனம் துவங்கி இந்த சிட்சையை குறித்து சில காரியங்கள் அங்கே பேசப்பட்டு இருக்கின்றது. அந்த காரியங்களை தான் இன்றைக்கு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் பேச இருக்கிறேன். அப்போ
தேவன் விட்டு பிரிந்து தேவனிடத்திலிருந்து தூரமாய் இருக்கிறவர்கள், தேவனிடத்திலிருந்து பின்வாங்கி இருக்கிறவர்கள், அவர்களை திருத்தும்படியாக, திரும்பவும் வழியிலே கொண்டு வரும்படியாக தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிற சில திருத்தங்களுக்கு தான் சிட்சை என்று பெயர். இந்த சிட்சை யாருக்கு அனுமதிக்கிறார்னா, யாரை தேவன் நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சிட்சையை தேவன் அனுமதிக்கிறார். அப்போ முதலாவது இந்த சிட்சை உடைய என்ட்ரி பாயிண்ட் என்னது? தி என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட், இல்லை சிட்சையின் நுழைவாயில். எந்த வழியாக இந்த சிட்சை வருது? இப்போ இந்த வீட்டுக்குள்ளே, நம்ம இந்த சபைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னா இந்த கதவு வழியாக தான் நம்ம உள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேற ஒரு கதவோ வேற ஒரு பக்கமோ இதுக்கு இல்லை. இந்த கதவு வழியாக தான் நம்ம உள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதே போல் சிட்சை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது அது எந்த வழியாக நுழைகிறது அப்படின்றத முதலாவது நம்முடைய குறிப்பாய் பார்க்க போகிறோம். எபிரேயர் அதனுடைய 12வது அதிகாரம், ஹீப்ரூஸ் சாப்டர் 12 and verse 4. எபிரேயர் 12வது அதிகாரம் 4வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 and verse 4. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. In your struggle against sin, you have not yet resisted to the point of shedding your blood. இந்த வசனத்தை வாசிக்கும்போது இப்படி ஒரு காரியம் இருக்குதா அப்படின்றத ரொம்ப வித்தியாசமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே அப்படின்னா, இந்த எபிரேய நிருபத்தை எழுதிய ஆக்கியோன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, பாவத்துக்கு விரோதமாய் நாம் ஒவ்வொருவரும் போராடும்போது அந்த போராட்டத்திலே இரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு நாம் இன்னும் போராடவில்லை. அந்த அளவுக்கு நம்ம பாவத்தை எதிர்த்து போராடுகிறோமோ இல்லையா அப்படின்றதான் இந்த இடத்துல அவர் கேட்குறார். அந்த அளவுக்கு நீங்கள் இல்லையே, ரத்தம் சிந்துற அளவுக்கு பாவத்தை எதிர்த்து நாம் போராடுகிறோமா இல்லையே என்று சொல்லி அவர் கேள்வியை எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ முதலாவது சிட்சை நிச்சயம். யாருக்கு நிச்சயம்? சாஸ்டைஸ்மெண்ட் இஸ் ஷுவர். யாருக்கு அது நிச்சயம்னா, ஃபார் தோஸ் ஹூ ஹேவன்ட் ரெசிஸ்டட் சின். எதிர்த்து நிற்காதவர்களுக்கு, பாவத்தை எதிர்த்து நிற்காதவர்களுக்கு சிட்சை நிச்சயம். சாஸ்டைஸ்மெண்ட் இஸ் ஷுவர். அதான் நம்முடைய முதல் குறிப்பு. அதுக்குள்ளே யாருக்கு அது நிச்சயம் அப்படின்னா, பாவத்துக்கு எதிர்த்து நிற்காதவர்களுக்கு சிட்சை நிச்சயம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. For those who haven't resisted sin. எப்படி பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா, ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. நம்ம அந்த அளவுக்கு பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்காமல் நிற்கும்போது, பாவத்துக்கு எதிரான போராட்டத்தில் நாம் தோல்வி விடும்போது நம்முடைய வாழ்க்கையில் வர்றது என்னது அப்படின்னா சிட்சை. பாவத்துக்கு எதிர்த்து நிற்காமல், when we fizzle out in our striving against sin, we endure chastisement. பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் நாம் தோல்வியுற்று போயிடுறோம் அப்படின்னா, நம்ம தோற்று போயிடுறோம், அது போராடலை அப்படின்னு நம்ம விட்டுறோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சிட்சையை அனுமதிக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது. ஹீப்ரூஸ் 12:6. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இதில் ஒரு வார்த்தையை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். என்று சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். You have forgotten the exhortation. You have forgotten the counsel, the advice or the word. அப்போ நமக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதை மறந்து போயிட்டோம்.
முதலாவது யாருக்கு சிக்ஷை வருதுன்னா, பாவத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற போராட்டத்திலே நாம் போராடாமல் நிற்கும்போது நமக்கு சிக்ஷை வருகிறது. ரெண்டாவது, ஏன் நமக்கு சிக்ஷை வருகிறது அப்படின்னா, சிக்ஷை எதனால வருகிறது? நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த புத்திமதியை நாம் மறந்து விட்டோம். Those who haven't remembered, இல்லை புத்திமதியை மறந்தவர்கள். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு என்ன நடக்குது அப்படின்னா, சிக்ஷை நிச்சயம். Chastisement is sure. அதாவது இதில் நல்ல ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இவர்கள் புத்திமதியை மறந்துட்டாங்க அப்படின்னா, இவர்களுக்கு தேவன் தங்களுக்கு தந்த அந்த ஸ்தானத்தை இவர்கள் மறந்துட்டாங்க. புத்திமதியை மறக்கிறதுக்கு முன்பாக தேவன் தந்த ஸ்தானத்தை இவர்கள் மறந்தார்கள். அதனால தான் சொல்லுகிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறார், 6வது வசனம், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். அப்போ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட புத்திமதி இது. பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டப்ப ஒரு ஸ்தானத்தை இவன் மறந்துடுறான். என்ன ஸ்தானத்தை மறந்துடுறான்? நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தை அவன் மறந்து விடுகிறான். ஒரு இளவரசனாக இருக்கிறவன், இல்லை ராஜ வீட்டில் பிறந்தவன், அவன் எங்கே இருந்தாலும், அவன் எங்கே போனாலும், அவன் எந்த காரியத்தை செய்தாலும், அவன் ஒரு காரியம் அவன் மனசில் எப்போவுமே இருக்கும். என்ன இருக்கும் அப்படின்னா, நான் யாருடைய பிள்ளை? ராஜாவினுடைய பிள்ளை. அதற்கேற்ற வஸ்திரத்தை போடுவான், அதுக்கேற்ற பாஷையை பேசுவான், அதற்கேற்ற நடை பாவனை எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சாதாரண மனுஷனை போல அவனால் இருக்க முடியாது. அவனுக்கு அதுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவன் தெரிந்து கொண்டு அந்த வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகிறான். அப்போ சிக்ஷை யாருக்கு நிச்சயம் அப்படின்னா, புத்திமதியை மறந்தார்கள். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொன்ன புத்திமதியை மறந்தார்கள். இவர்கள் புத்திமதியை மறப்பதற்கு காரணம் என்னன்னா, தேவன் தங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளையின் ஸ்தானத்தை இவர்கள் மறந்தார்கள். They forgot their position in God. Hallelujah. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில தான் சிக்ஷை துவங்குகிறது. Hallelujah. அப்போ முதலாவது நம்ம என்ன பார்த்தோம்? Chastisement is sure. சிக்ஷை நிச்சயம். யாருக்கு நிச்சயம் அப்படின்னா, for those who haven't resisted sin. பாவத்தை எதிர்த்து நிற்காதவர்களுக்கு சிக்ஷை நிச்சயம். எந்த அளவுக்கு பாவத்தை எதிர்த்து நிற்கணும்னா, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ரெண்டாவதாக யாருக்கு சிக்ஷை நிச்சயம் அப்படின்னா, பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொன்ன அந்த புத்திமதியை அவர்கள் மறந்தார்கள். புத்திமதியை மாத்திரம் மறக்கலை. ஏன் புத்திமதியை மறந்தார்கள்னா, அவர்களுடைய ஸ்தானத்தை, தேவன் அவர்களுக்கு தந்த பிள்ளை என்ற ஸ்தானம், மகன் மகள் என்ற ஸ்தானத்தை அவர்கள் மறந்ததினாலே அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் சிக்ஷையை அனுமதிக்கிறார். ரெண்டாவதாக சிக்ஷை நம்முடைய வாழ்க்கையில் எதை அறிவுறுத்துகிறது? எதை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அறிவை நமக்கு உறுத்துகிறது? ஆர் தி எடிஃபிகேஷன் த்ரூ சாஸ்டைஸ்மெண்ட். ரெண்டாவதாக அப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்துக்கு என்னோட வாங்க. இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். Hebrews 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. My son, do not despise the chastening of the Lord, nor be discouraged when you are rebuked by him. ரெண்டாவதாக ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அற்பமாக எண்ணாதே. ஏதோ ஒன்று பண்ணுறாரு, ஏதோ பண்ணுறாரு, பரவாயில்ல பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இல்லை. When God allows chastisement in our life, when God chastises us, it is serious. Chastisement is serious. சிட்சை தீவிரமானது. Chastisement is serious. சிட்சை தீவிரமானது. அதனால தான் வார்த்தை சொல்லுகிறது,
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. டு நாட் டிஸ்பைஸ் த சேஸ்னிங் ஆஃப் த லார்ட். நம்ம நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரியவர்களாக இருக்கும்போது சிறு குழந்தைகளை பக்கத்து வீட்டு குழந்தையாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், வருவாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி அடிக்கிறது போல் பாவனை காட்டி, இல்லை அப்படி மிரட்டுறது போல் பண்ணி, அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு நடிப்பு, ஒரு பாவலா காட்டுறது போல் இருக்கும். ஆனால் தேவனுடைய சிட்சை அப்படி கிடையாது. தேவனுடைய சிட்சை தீவிரமானது. இட் இஸ் சீரியஸ், தீவிரமாக. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், அதை நீ என்ன பண்ணாத, அற்பமாக எண்ணாத. டோன்ட் டிஸ்பைஸ் இட், இட் இஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அந்த 12வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் அதன் 2வது பகுதி அழகாக சொல்லுகிறது, அவராலே கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. நாட் பி டிஸ்கரேஜ்ட் when you are rebuked by him. அப்போ சிட்சையில் அது தீவிரமானதுன்னு நம்ம சொல்கிறோம், இட் இஸ் சீரியஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தீவிரமான அந்த சிட்சைக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் அதுக்குள்ளே இருக்கிறது. ஏன் அதை தீவிரமானது, சிட்சை தீவிரமானது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறதுனா, why chastisement is serious is because the rebuke of the Lord is in chastisement. தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறது சிட்சைக்குள்ளே இருக்கிறது. அப்போ சிட்சையில் முதல் பகுதி நம்ம என்ன பார்க்குறோம், இந்த சிட்சை தீவிரமானது என்பதில் நம்ம என்ன பார்க்குறோம், the Lord rebukes, கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். ஆனால் கடிந்து கொண்டுட்டு அவர் என்ன சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே என்று நம்மை தேற்றுகிறார். அது மாத்திரம் அல்ல, 12வது அதிகாரம் எபிரேயர் அதனுடைய 6வது வசனத்தின் மத்திய பகுதியிலே இப்படியாக சொல்லுகிறது, தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார். The Lord scourges every son whom he receives. இப்போ 2வதாக சிட்சையில் நம்ம என்ன பார்க்குறோம், the Lord rebukes அப்படின்னு பார்த்து சிட்சை தீவிரமானதுன்னு 2வது குறிப்பு பார்த்தோம். அதுக்குள்ளே தேவன் கடிந்து கொள்ளுகிறார், கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். the Lord rebukes. அது மாத்திரமல்ல, நம்மை கடிந்து கொண்டு நீ சோர்ந்து போகாதே என்று தேற்றுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார், நான் யாரை கடிந்து கொள்ளுகிறேனோ தண்டிக்கிறேனோ அவனை சேர்த்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord receives, the Lord receives, கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். யாரை சேர்த்து கொள்ளுகிறார்னா, நான் தண்டிக்கிறவனை நான் சேர்த்து God scourges. அப்போ இந்த சிட்சையுடைய காரியம் பார்த்திங்கன்னா அது எதில் இருக்குது அப்படின்னா, தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார், அதனால தான் சிட்சை தீவிரமானது. தேவன் நம்மை தண்டிக்கிறார், தண்டித்து நம்மை மீண்டும் சேர்த்து கொள்ளுகிறார். நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1 and verse 12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். But as many as received him, to them gave he the power to become the sons of God, even to them who believe on his name. இந்த இடத்துல இந்த வசனத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், எப்படி ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அவர் மேல் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் பிள்ளைகளாகும்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா அதிகாரம் கொடுத்தார். ஆனால் இங்கே சிட்சிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், நான் எந்த பிள்ளையை சிட்சிக்கிறேனோ அவனை நான் சேர்த்து கொள்ளுகிறேன் என்றார். தேவன் மீது விசுவாசம் வைத்து தேவனை நம்பி நாம் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவர் நமக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஆனால் சிட்சிக்கும் போது யாரை சிட்சிக்கிறார்னா, தம்முடைய பிள்ளைகளை சிட்சித்து தண்டித்து அவர்களை சேர்த்து கொள்ளுகிறதை நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இப்போ 2வதாக நம்ம என்ன பார்த்தோம்னா, சிட்சை தீவிரமானது. சாஸ்டைஸ்மெண்ட் இஸ் சீரியஸ். ஏன் அது தீவிரமானது அப்படின்னா,
கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். த லார்ட் ரெபியூக்ஸ். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். த லார்ட் ரிசீவ்ஸ். மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 அண்ட் வேர்ஸ் 8. இதுதான் சிட்சையினுடைய சாராம்சம். தி எசன்ஸ் ஆஃப் சாஸ்டைஸ்மென்ட். சிட்சையினுடைய சாராம்சம் 12:8. எல்லோருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இல்லாமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்கள். But if you are without chastening, of which all have become partakers, then you are illegitimate and not sons. அப்போ சிட்சையில் யாருக்கு பங்கு உண்டு அப்படின்னா, குமாரராய் இருக்கிறவர்களுக்கும் குமாரத்திகளாய் இருக்கிறவர்களுக்கும் பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கும் சிட்சையிலே பங்கு உண்டு. இப்போ மூன்றாவதாக, chastisement is for the sons. சிட்சை புத்திரருக்கானது. சிட்சை புத்திரருக்கானது. முதலாவது பார்த்தோம், chastisement is sure. சிட்சை நிச்சயம். சிட்சை நிச்சயம். யாருக்கு நிச்சயம்? those who have not resisted. பாவத்துக்கு எதிர்த்து நிற்காதவர்களுக்கு சிட்சை நிச்சயம். ரெண்டாவதாக பார்த்தோம், சிட்சை யாருக்கு நிச்சயம்? சொன்ன புத்திமதியை மறந்தவர்கள். those who have not remembered. புத்திமதியை மறந்தவர்களுக்கு சிட்சை நிச்சயம். அது முதல் குறிப்பாய் பார்த்தோம். ரெண்டாவதாக சிட்சை குறித்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிட்சை தீவிரமானது. இட்ஸ் சீரியஸ். இட்ஸ் சீரியஸ். அதுக்குள்ளே என்ன பார்த்தோம்? the Lord rebukes. கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் சேர்த்து கொள்ளுகிறார். the Lord receives. இப்போ மூன்றாவதாக சிட்சையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, சிட்சை புத்திரருக்கானது. chastisement is for the sons. அப்போ இந்த சிட்சையில் நம்ம பங்கு கொள்ளக்கூடாதுன்னு நினச்சோம், இல்லை பங்கு கொள்ளலை அப்படின்னா, அதற்குள்ளே நம்முடைய பங்கு இல்லாமல் இருந்தால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்க முடியாது என்பதை இந்த வசனம் நமக்கு இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறது. அப்போ சிட்சையினுடைய சாராம்சம், தி எசன்ஸ் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 அண்ட் வேர்ஸ் 7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரர் உண்டோ? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால், இஃப் யூ என்டியோர் சேசனிங். அப்போ முதலாவது இந்த சிட்சைக்குள்ளே, இந்த சிட்சையின் சாராம்சம், இந்த சிட்சைக்குள்ளே நம்ம என்ன பார்க்குறோம்? புத்திரருக்கான சிட்சையில் என்ன சொல்கிறாருன்னா, தேவன் நீ புத்திரராய் இருக்கணும் அப்படின்னா சிட்சையை நீ சகிக்க வேண்டும். யூ ஹாவ் டு என்டியோர் சேஸ்னிங், என்டியோர் சஃபரிங், என்டியோர் சஃபரிங். இன்றைக்கு நம்ம வாசிக்கிற வேதத்திலேருந்து தான் நான் பிரசங்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ வித்தியாசமான வேதம்லாம் கிடையாது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை நம்ம சொன்னோன்னா இதை ஏற்றுக்கொள்ள மனது எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இது சத்தியம். புத்திரராய் இருக்க விரும்புகிறவர்கள், புத்திரராய் இருக்க விரும்புகிறவர்கள், they have to endure chastisement, godly chastisement. புத்திரராய் இருக்க விரும்புகிறவர்கள், புத்திரராய் இருக்க விரும்புகிறவர்கள். இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நம்ம தான் எடுக்கணும். சிட்சையை சகிக்கிறவர்களாய், endure suffering. சிட்சையை சகித்திருங்கள், சிட்சையை சகித்திருங்கள். ஏன் சகித்திருக்கிறோன்னா, நாம் பிள்ளை, என்னை சிட்சிக்கிறவர் என் தகப்பன். ஹல்லேலூயா. அவர் என்னிலே எதை மாற்றணும்னு நினைக்கிறாரோ, எதை திருப்பணும்னு நினைக்கிறாரோ அதற்கு ஏற்ற விதமாய் என்னை சிட்சிக்கிறார். அவருக்கு முழு அதிகாரமும், அதுக்கு செய்ய முழு அதிகாரமும் அவரிடத்தில் உண்டு. அப்போ சிட்சையை சகி என்று சொல்லுகிற தேவனிடத்தில் நான் என்ன பண்ணணுன்னா, ரெண்டாவதாக நம்ம பார்க்குறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது. நான் முழு வசனத்தையும் வாசிக்கிறேன். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள்
நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? How much more readily be in subjection to the Father of spirits. அப்ப சிட்சை நம்ம எங்க நடத்துது அப்படின்னா, புத்திரராய் இருக்கிற சிட்சை நம்ம எங்க நடத்துது அப்படின்னா, முதலாவது நம்ம பார்த்தோம் endure suffering, சிட்சையை சகி. ரெண்டாவது நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பிதாவுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம். ensure submission to the Father. சிட்சை நம்ம எங்க நடத்துதுன்னா, அந்த பிதாக்கு நம்மை அர்ப்பணிக்கும்படியாய் நம்மை நடத்துகிறது. அதான் மூன்றாவதாக குறிப்பாக நம்ம பார்த்தோம். அப்போ சிட்சை யாருக்குன்னா, அது புத்திரருக்கானது. நீ புத்திரராக இருந்தால் நீ சிட்சையிலே பங்குள்ளவனாக இரு. சிட்சையில் பங்குள்ளவனாக இருக்கும்போது அது எப்படி இருக்கும்? அந்த சிட்சையின் சாராம்சம் எப்படி இருக்கும்? தி எசன்ஸ் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்டியோர் சஃபரிங், சிட்சையை சகி. ரெண்டாவது, நீ உன்னை அர்ப்பணி, பிதாவினிடத்தில் உன்னை அர்ப்பணி. என்ஷூர் சப்மிஷன். நான்காவதாக ஒரு காரியத்துக்குள்ளாய் நான் கடந்து செல்கிறேன். இது எப்படிப்பட்ட காரியம் அப்படின்னா, இதுதான் சிட்சையின் பயிற்சி, தி எக்ஸசைஸ் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஹீப்ரூஸ் சாப்டர் 12 and verse 10. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். அவர்கள் என்று சொல்லும்போது உலக தகப்பன்மார்கள். இவரோ அப்படின்னும் போது தேவன் தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். இந்த கடைசி பகுதி, பட் he for our profit that we may be partakers of his holiness. நான்காவதாக சிட்சையை குறித்து நான் என்னத்தை பார்க்கிறேன் அப்படின்னா, chastisement is successful. சிட்சை வெற்றிகரமானது. நம்ம 3 குறிப்பு பார்த்துருக்கோம். இப்போ 4வது குறிப்புக்குள்ளே வரோம். சிட்சை எப்படிப்பட்டதுன்னா, சிட்சை வெற்றிகரமானது. ஏன் வெற்றிகரமானதுன்னா, நம்முடைய எதுக்காக அவர் செய்கிறார்? பிரயோஜனத்துக்காக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக, தம்முடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும்படி அவர் அதை செய்கிறார். இப்போ சிட்சை பிரயோஜனமானது, அது வெற்றிகரமானது. Chastisement is successful. இப்போ 12:10 எப்படியாக சொல்லுகிறது அந்த வசனத்தின் 2வது பகுதி, தம்முடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிட்சிக்கிறார். 2 வார்த்தைகள் முக்கியம். தம்முடைய பரிசுத்தத்தினாலே, அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்கள் ஆகும்படி. யாருக்கு பிரயோஜனம் இருக்கணுமா? நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நம்மை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சிட்சை எப்படின்னா, இதில் பங்குள்ளவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுகிறது. இட்ஸ் ப்ராஃபிட்டபிள் டு த பார்ட்டேக்கர்ஸ். அதில் பங்கு உள்ளவர்களுக்கு அது என்ன பண்ணுதுன்னா, பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கிறது. ப்ராஃபிட்டபிள் டு த பார்ட்டேக்கர்ஸ். அது மாத்திரம் அல்ல, இந்த சிட்சை நம்ம என்ன பண்ணுதுன்னா, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. இதுதான் சிட்சையினுடைய பிரயோஜனம். த ப்ராஃபிட் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட். அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. இந்த முழு சிட்சையின் வழியாக, அந்த காரியத்தின் வழியாக நாம் கடந்து செல்லும்போது அது நமக்கு பிரயோஜனம் உண்டாக்குகிறதாய் அது மாறுகிறது. ரெண்டாவதாக, இந்த சிட்சை
நமக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது, அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாற்றுகிறது மாத்திரமல்ல. இதில் ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லுகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம், Hebrews chapter 12 and verse 11. எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அது சிட்சை, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, சிட்சை வழியாய் கடந்து செல்லும்போது அது ஒன்றும் சந்தோஷமாக இருக்காது. ஆனால் பிற்காலத்திலே அந்த சிட்சையின் வழியாய் நாம் பழகினவர்களானோம் அப்படின்னா அது என்ன தருகிறதுனா, நீதியாகிய சமாதானத்தின் பலனை நமக்கு அது தருகிறது. The peaceable fruit of righteousness, ஒரு நீதியாகிய சமாதானத்தின் பலனை நமக்கு தரு. ரெண்டாவதாக அப்போ the produce of chastisement, சிட்சை தரும் பலன், இல்லை பலன் தரும் சிட்சை. சிட்சை என்ன பண்ணுது? ஒரு பலனை தருகிறது, ஒரு பலன் தருகிற ஒரு சிட்சையாய் இருக்கிறது. இந்த சிட்சை எப்படி இருக்குன்னா, தற்காலத்திலே அதை நம்ம வாழ்க்கையில் தேவன் அதை அனுமதிக்கும் போது அது துக்ககரமாய் அது நமக்கு இருக்கிறது. இட்ஸ் பெயின்ஃபுல். ஆனால் பிற்காலத்திலே அதில் பழகும்போது அது எப்படி இருக்குன்னா, ஒரு நீதியாகிய சமாதான பலனை நமக்கு தருகிறது. பீஸபிள் ஃப்ரூட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் யாருக்கு தருது? அதில் பழகினவர்களுக்கு. அப்போ சிட்சை பார்த்திங்கன்னா, நம்ம இன்றைக்கி அப்படியே பார்த்து 4 குறிப்பை சிட்சையினுடைய பகுதிகளிலே நாம் வந்துட்டோம். ஆனால் இந்த சிட்சை அதோடு இல்லை. இந்த சிட்சை ஒரு இடத்துல போய் முடிவு பெறுகிறது. எப்படி முடிவு பெறுகிறதுன்னு பார்ப்போம். கடைசியாக தி எண்ட் ஆஃப் சாஸ்டைஸ்மெண்ட் எல்லாம் சிட்சையின் முடிவு. 5வதாக நான் பேசும்படியாக விரும்புகிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிப்போம். Hebrews chapter 12 and verse 12. ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, 13வது வசனத்தையும் நான் சேர்த்து வாசிக்கிறேன். முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். அப்போ இந்த சிட்சையை நம்ம பார்க்கும்போது, இந்த சிட்சை எப்படிப்பட்டதுன்னெலாம் வரிசையாக நம்ம பார்த்தோம். யாருக்கு அது நிச்சயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிட்சை யாருக்கு நிச்சயமானது அப்படின்றத பார்த்தோம். சிட்சை எப்படி தீவிரமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சிட்சை புத்திரருக்கானது என்பதை நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, சிட்சை பிரயோஜனம் உள்ளது. சிட்சை ஒரு வெற்றிகரமான சிட்சை, ஒரு பிரயோஜனம் உள்ளது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ கடைசியாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மை வழியில் நடத்தும் சிட்சை. சாஸ்டைஸ்மெண்ட் ஸ்டியர்ஸ் அஸ் இன் த வே. நம்மை வழியிலே, தேவனுடைய வழியிலே நம்மை நடத்துகிற சிட்சை. அதுதான் இந்த 12வதும் 13வது வசனத்திலையும் நம்ம பார்க்குறோம். 12வது வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, strengthen the hands which hang down and the feeble knees. strengthen. அப்போ முதலாவது உங்களுடைய தளர்ந்த முழங்கால்களையும் உங்களுடைய கைகளையும் நீங்கள் நெகிழ்ந்த கைகளையும் நீங்கள் நிமிர்த்தி. அப்போ முதலாவது சிட்சை நம்ம எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா, மீண்டும் நம்முடைய ஆவிக்குரிய போராட்டத்திலே நாம் மீண்டுமாய் எழுந்து நின்று போராடும்படியாக நம்முடைய தளர்ந்த முழங்கால்களை மீண்டும் பலப்படுத்தி, நம்முடைய தளர்ந்த கைகளை மீண்டும் பலப்படுத்தும்படியாக சிட்சை நம்மை நடத்துகிறது. strengthen your weak limbs. தளர்ந்ததை நிமிரசை, தளர்ந்த முழங்கால்களை நிமிரசை. உன்னுடைய கைகள் நெகிழ்ந்த உன்னுடைய கைகளை நிமிர்த்து. அதுதான் சிட்சை நம்மை செய்கிற ஒரு காரியம். strengthen your weak limbs.
அது மாத்திரமல்ல, 13வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது அதில் என்ன சொல்லுகிறதுனா, முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். பாதங்களுக்கு வழிகளை ஸ்ட்ரைட்டன் யுவர் பாத்ஸ். வழியை செவ்வைப்படுத்து. முதலாவது தளர்ந்த முழங்கால்களை நாம் என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். ரெண்டாவதாக பாதைகளை செவ்வைப்படுத்தும்படியாக சிட்சை நம்மை நடத்துகிறது. எங்கே நடத்துதுன்னா, இந்த பாதையில் நிறைய தடைகள் இருக்கும், காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் அகற்றி இந்த பாதையில் செவ்வையாய் நாம் கர்த்தரை நோக்கி ஓடும்படியாக, நடக்கும்படியாக இந்த சிட்சை நமக்கான பாதையை செவ்வைப்படுத்த செய்கிறது. ரெண்டாவது, நமக்கானது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கான பாதையிலையும் அவர்களுடைய தளர்ந்த முழங்கால்கள், தளர்ந்த கைகள் உள்ளவர்களுக்காக அவர்கள் அந்த பாதையிலே செவ்வையாய் நடக்கும்படியாக, இந்த பாதையை செவ்வைப்படுத்தும்படியாக சிட்சை நம்மை நடத்துகிறது. இப்போ இன்றைக்கு 5 காரியங்களை நம்ம கவனித்திருக்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிட்சையை அனுமதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சிட்சையை அனுமதிக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் கண்களை மூடுவோமே. அதனால் காலை வேளையில் என் செய்தி இதோடு நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் தேவன் அனுமதிக்கிறது சிட்சை. தேவன் அனுமதிக்கிறது சிட்சை. ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக வேளைகளில் நம்ம தேவனை பார்த்து அநேக கேள்விகளை கேட்குறோம். ஏன் ஆண்டவரே இது என் வாழ்க்கையில்? ஏன் இதை அனுமதித்தீர்? ஏன் இந்த காரியம்? ஏன் இந்த சுகவீனம்? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த பாதை? ஏன் இந்த பாடு? ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு நபரை என் வாழ்க்கையில் வச்சு அனுதினமும் ஒரு முள்ளாக என்னை குத்தி கொண்டே இருக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவருக்கு கொடுத்த வெளிப்பாடின் மேன்மைக்காக, அவர் தன்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு சாத்தானின் தூதன் அவரை கொட்டும்படியாக ஒரு முள் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் சிட்சை என்பது நிச்சயம். ஏன் நிச்சயம்? தேவன் தம் பக்கமாய் தன்னுடைய பிள்ளைகளை சேர்த்து கொள்ள விரும்புகிறார். God wants to bring back his children who have strayed away from him. அவரை விட்டு தூரம் போன தம்முடைய பிள்ளைகளை அவர் பக்கமாய் இழுத்து கொள்ளும்படியாக தேவன் சிட்சையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இன்றைக்கு இந்த பகுதி நம் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும், இனி தேவன் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிற சிட்சைகளுக்கு நாம் இடம் கொடுத்து, அவர் எதை சொல்ல வருகிறாரோ, எதை நம்முடைய வாழ்க்கையில் திருத்த வருகிறாரோ அதை திருத்தி கொண்டு நாம் அவர் பக்கமாய் திரும்பி சேரும்போது சிட்சையின் முடிவை நம்ம பார்த்தோம். The end of chastisement. அது நம்மை வழியிலே நடத்துகிறது. It steers us in the way. வழியிலே நடத்துகிறது. எப்படி வழியில் நடத்துகிறது? மீண்டும் அந்த தளர்ந்த முழங்கால்கள், நெகிழ்ந்த கைகள் நிமிர்த்தி மீண்டும் அந்த யுத்தத்திலே நாம் எழுந்து நிற்கும்போது சிட்சை முடிவுக்கு வருகிறது. நம்முடைய பாதையை நாம் செவ்வைப்படுத்தி அதில் இருக்கிற எல்லா தடைகளையும் விலக்கி சீராய் ஓடுவதற்கு அது நம்மை நடத்துகிறது. இன்றைக்கு ஒருவேளை பாவத்தை எதிர்த்து போராட வேண்டிய நீங்களும் நானும் பாவத்தை எதிர்த்து போராடாமல் நிற்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சிட்சையை அனுமதிப்பது நிச்சயம். For those who haven't resisted sin, எந்த அளவுக்கு பாவத்தை எதிர்க்க வேணும்னா ரத்தம் சிந்தத்தக்கதாக. இன்றைக்கி நீங்களும் நான் அதை செய்கிறோமா? அவர் சொன்ன புத்திமதியை, எப்படி சொன்ன புத்திமதி? பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அந்த புத்திமதியை நீங்கள் மறந்தீர்களே. பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல சொன்ன புத்திமதியை நீங்கள் மறந்தீர்களே. இன்றைக்கி தேவன் சொன்ன புத்திமதியை, அவர் வார்த்தை நாம் மறந்து இருக்கும்போது நாம் எதை மறக்கிறோம் அப்படின்னா, நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைன்னு எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகன் எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய மகள் என்று எனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். அதை மறந்து நான் ஏன் இஷ்டம் போல நான் செய்யும்போது தேவனுடைய வாழ்க்கையில் சிட்சையை அனுமதிக்கிறார். தேவன் அந்த சிட்சையை அனுமதிக்கும் போது அதை அற்பமாக எண்ண வேண்டாம். அதை அற்பமாக எண்ணாதே என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அந்த சிட்சை தீவிரமானது.
இட் இஸ் சீரியஸ், இட் இஸ் சீரியஸ். அதை அற்பமாக எண்ணிராத, அது அற்பமாக எண்ணிராத. கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார். The Lord rebukes, the Lord rebukes. கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார், கடிந்து கொள்ளுகிறார். கடிந்து கொண்டு தாம் தண்டிக்கிற எந்த மகனையும் அவர் சேர்த்து கொள்ளுகிறார். The Lord rebukes and the Lord receives. அவர் சேர்த்து கொள்ளுகிறார். யாருக்குன்னா தீவிரமான சிட்சையை சகிக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் சிட்சை, எனக்கு ஏன் இந்த சிட்சை, எனக்கு ஏன் இந்த சிட்சை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பாதை அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறனால உங்களுக்கு இந்த பாடு. தேவன் உங்கள் பேரிலே இன்னும் நேசமாய் இருக்கிறதுனாலே, உங்களை நேசிக்கிறதுனாலே, நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறதுனாலே நமக்கு இந்த சிட்சையின் பாதையை தேவன் அனுமதிக்கிறார். அதனாலே நாம் அவருடைய புத்திரர் என்று வழங்கப்படுகிறோம். We become his sons through this. Continue to be his sons. நாம் தொடர்ந்தேச்சியாய் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிட்சையை அனுமதிக்கிறார். அதனால் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கணும் அப்படின்னா, நான் வேசியின் பிள்ளையாக இராதபடிக்கு தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்க வேண்டும் என்றால் நான் சிட்சையை சகிப்பது எனக்கு அவசியம். I have to endure chastisement, endure suffering. சிட்சையை சகிக்க வேண்டும், சிட்சையை சகிக்க வேண்டும். ஏன் சகிக்கணும்னா, இந்த சிட்சை என்னை எங்கே நடத்தும் அப்படின்னா, அந்த பிதாவுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கும்படியாய் அது என்னை நடத்தும். It ensures that I submit to the Father. Hallelujah. இந்த உலகத்தின் தகப்பன்மார்கள் கொஞ்ச நாள் காலத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார்கள். ஆனால் அந்த தேவன் நம்மை அப்படி சிட்சிக்கல. அவருடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். இந்த சிட்சை வெற்றியில் நம்மை நடத்தும். இட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். சாஸ்டைஸ்மெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல். அது பிரயோஜனம் உள்ளது. இட் இஸ் ப்ராஃபிட்டபிள். அதிலே யார் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். அந்த சிட்சையில் யார் பங்குள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். ஏன்னா அது தேவனுடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, அதிலே பழகினவர்களுக்கு தற்காலத்திலே அது துக்கமாக இருந்தாலும் பிற்காலத்திலே அதிலே பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தின் பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தரும். ஹல்லேலூயா. நீதியாகிய சமாதானத்தின் பலனை நமக்கு அது தரும். இந்த சிட்சையின் முடிவை நம்ம எங்கே கொண்டு போகிறதுனா நம்மை வழியில் நடத்துகிறது. இந்த காலை வேளையில் சோர்ந்து போயிருந்த ஒவ்வொருவரோடும் தேவன் பேசுகிறார். இந்த தளர்ந்த முழங்கால்களை நீ நிமிர்த்து, அது பலனடைவதாக, அது நிமிர்வதாக, இந்த கைகள் உயர்வதாக. மீண்டும் அந்த தேவன் விரும்புகிற அந்த பாதையில் அவரை நோக்கி நிற்க, முழங்காலில் நிற்க, அந்த யுத்தத்தை செய்ய தேவன் இந்த காலை வேளையில் நம்மை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வழியை செவ்வைப்படுத்த, நம்முடைய வழியை செவ்வைப்படுத்த, இந்த வழியிலே தேவையில்லாதவைகளை விலக்க, இந்த வழியை செவ்வையாய் மாற்றி அதிலே ஓட நமக்கு மற்றும் அல்லாமல் நம்மோடே வருகிற அநேக சோர்ந்து போனவர்களை அழைத்து செல்லும்படியாக பாதையை செவ்வைப்படுத்த சிட்சை நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது. இனி தேவனிடத்தில், ஆண்டவரே ஏன் இது என் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவரே நான் இந்த பாட அனுபவிக்கணும்னு கேட்காதீங்க. அது புத்திரருக்கானது, அது புத்திரருக்கானது. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பகுதி, ஏன் ஆண்டவரே இந்த காரியம், தேவன் நம்மை நேசிக்கிறதுனால அதை அனுமதிக்கிறார், அதை அனுமதிக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார், கர்த்தர் நம்மோடு பேசிக்கிறார். நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும் என் வசனம் சொல்லுது. அது என் தலையில் இருக்கிற எண்ணெயை போல இருக்கும். இன்றைக்கு அந்த சிட்சைக்கு நம்மை அர்ப்பணிப்போம், சிட்சைக்கு நாம் அர்ப்பணிப்போம். தேவனுடைய புத்திரராய் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையில் எங்களோடு இதுவரைக்கும் நீர் இடைப்பட்டீர், எங்களோடு நீர் பேசினீர். நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிற இந்த சிட்சை நாங்கள் உம்மை மறந்து உம்மை விட்டு பின்வாங்கி பாவத்தை எதிர்த்து நிற்காமல் நீர் சொன்ன புத்திமதியை மறந்த பிள்ளைகளாய் நின்று
எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சிக்ஷைகளை அனுமதித்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சிக்ஷித்து எங்களை திருத்தி உம்முடைய பாதையில் எங்களை கொண்டு வருவீராக. எங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் விரும்புகிற ஸ்தானத்தில், நீர் விரும்புகிற பாதையில் நாங்கள் ஒவ்வொருவரும் நிற்க எங்களை கர்த்தர் திருத்தி சீர்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவீராக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே நீர் செய்வீராக. இந்த முழு ஆராதனையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக நன்றி. திருக்கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். வருகின்ற வாரத்திலே ஆண்டவரே, உடைய வார்த்தை தொடர்ந்து எங்களிலே பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்துவதாக, கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உமக்கே எல்லா கனத்துதி மகிமையும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாருமாய் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.